जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். வித்யாதானத்தின் உயர்வு. லோகோபகாரமாக செய்யக்கூடிய அநேக பணிகளில் சத்பாத்திரத்துக்கு வித்யையை போதிப்பதற்கு சமமாக எதையும் சொல்ல முடியாது என்று நம் முன்னோர் அபிப்பிராயப்பட்டனர். வித்யாதானம் வித்யாதானம் என்று இதை மிகவும் விசேஷித்து சொல்லியிருக்கிறது. தானம் என்ற பதத்தை போட்டதாலேயே கற்றுக் கொடுக்கிற ஆச்சாரியர் வித்யார்த்தியிடமிருந்து எந்த திரவிய லாபமும் எதிர்பார்க்க கூடாது என்று ஏற்படுகிறது. மனுஸ்மிருதியில் இதை பற்றி சொல்லும்போது தானங்களிலேயே சிறப்பு வாய்ந்தவற்றுக்கு அதிதானம் என்று பெயர். கோதானம், பூதானம், வித்யாதானம் ஆகிய 3ம் அதிதானங்கள். அன்னதானமும் உயர்வானது. வயிற்றுக்கு அன்னம் போடுவதை விட அறிவுக்கு அன்னமாக வித்யாதானம் செய்வது சிறப்புடையது. வித்யைகளில் பல இருக்கின்றன. இவற்றில் எதை தானம் செய்வதுமே விசேஷம்தான் என்றாலும் வித்யைகளுக்குள்ளேயே தலை சிறந்ததாக உள்ள ஆத்ம வித்யான பிரம்ம வித்யை தானம் செய்தவன் சிறப்பை சொல்லி முடியாது. பிரம்ம வித்யாதானம் செய்பவனுக்கு தேவலோகமான ஸ்வர்க்கம் மட்டுமின்றி சம்சார பந்தமே தீர்ந்து பரமாத்மாவோடு ஐக்கியப்பட்டிருப்பதான மோட்சமும் கிட்டிவிடுகிறது என்றெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறது. கல்வி திட்டத்தில் கால அளவைகள். தற்காலத்தில் வேத பாடசாலைகளில் 12 வருஷ கோர்ஸ் வைப்பது வழக்கமாயிருக்கிறது. பாஷ்யங்களையும் நன்றாக படித்து நல்ல அர்த்த ஞானம் பெறுவதற்கு இதற்கப்புறம் 8 வருஷம் படிக்க வேண்டியிருக்கிறது. பூர்வ காலத்தில் மாணவனின் புத்தியை பொறுத்தும் அவன் எந்த வித்யைகளை எவ்வளவு தூரம் அபியசிக்க விரும்புகிறான் என்பதை பொறுத்தும் வித்யாபியாச காலம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 12 வருஷமே பொதுவாக ஏற்பட்டது. அதம பட்சம் 9 வருஷம், 18 வருஷ, 36 வருஷ கோர்ஸ்களும் இருந்திருக்கின்றன. வாழ்நாள் முழுவதும் நன்றாக ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கொண்டே போவதற்கு வசதியாக இத்தனை வருஷம் என்று கட்டுப்படுத்தாமல் கோர்ஸ்கள் வைத்திருந்ததாக கூட மனுஸ்மிருதியிலிருந்து தெரிகிறது. அறிவுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கல்யாணம் கிரகஸ்தாசிரமம் இல்லாமல் கல்வியிலேயே ஒருவன் பிரம்மச்சாரியாக வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டிருக்க தர்மசாஸ்திரம் அனுமதி தருகிறது. சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் விசேஷமான புத்தி பிரகாசமுள்ளவன் என்பதாக குரு நன்றாக பரீட்சித்து நிச்சயப்படுத்தி கொள்ளக்கூடியவனுக்கு மாத்திரமே இப்படி ஆசிரம விதிகளிலிருந்து விலக்கு தந்திருக்கிறது. அவனைத்தான் நைஷ்டிகன், நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது. கல்வி திட்டத்தில் ஒவ்வொரு வருஷத்தையும் 2 டேர்ம்களாக பிரித்திருந்தார்கள். முதல் டேர்ம் சுமார் 5 மாசம் கொண்டது. 2வது டேர்ம் சுமார் 7 மாசம் காலம். முதல் டேர்முக்கு உபாகர்மம் என்றும் 2வது டேர்முக்கு உத்சர்ஜனம் அல்லது உத்சர்க்கம் என்று பெயர். உபாகர்மம் என்றவுடன் சில பேருக்காவது ஆவணியாவட்டம், அதாவது வருஷா வருஷம் புது பூணல் போட்டுக்கொள்ளும் நாள் என்று நினைவுக்கு வரலாம். இது ரிக்வேதிகளுக்கு ஸ்ராவண மாசத்தில் ஸ்ரவண நட்சத்திரம் வரும் நாள். ஸ்ராவண மாசம் என்பது ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரையில் உள்ள காலம். ஸ்ராவணி என்பதன் திரிபுதான் ஆவணி. யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மம் என்பது ஸ்ராவண மாச பௌர்ணமி அன்றாகும். ரிக்வேதிகள் ஸ்ரவண நட்சத்திரத்தை வைத்து நாளை நிர்ணயிக்கிறார்கள். யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியை வைத்து நிர்ணயம் செய்கிறார்கள். மிகவும் பூர்வ காலத்தில் ஸ்ராவண மாச பூர்ணிமை தப்பாமல் ஸ்ரவண நட்சத்திரன்றேதான் வந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த மாசத்துக்கே அப்படி பேர். தப்பாமல் ஸ்ரவண நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாகவே இருந்த காலத்தில் அந்த நாளில்தான் ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய இருவரும் உபாகர்ம டேர்மை ஆரம்பித்தார்கள். அப்புறம் கிரக கோளாறில் அம்மாச பௌர்ணமி அன்று ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு அடுத்ததான அவிட்டம் வந்தபோதும் யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியிலேயே உபாகர்மாவை வைத்துக் கொண்டார்கள். தர்ம சாஸ்திரங்களில் குறிப்பாக ஸ்ராவண பூர்ணிமையில் உபாகர்மம் செய்ய வேண்டும் என்றே சொல்லி இருப்பதால், அதாவது பூர்ணிம திதியை யஜுர்வேதிகள் முக்கியமாக எடுத்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதனால் அவிட்டத்தில் அந்த பூர்ணிமை வந்தாலும் அன்றைக்கே உபாகர்மா செய்தார்கள். இதுதான் ஆவணி அவிட்டம், அதாவது ஆவணி ஆவட்டம் என்று நாம் சொல்வது.
ரிக்வேதிகள் இப்போதும் திதியை பார்க்காமல் ஸ்ரவண நட்சத்திரத்திலேயே உபாகர்மாவை தொடர்ந்து செய்தார்கள். இன்று வரைக்கும் அப்படித்தான் நடக்கிறது. விஷயம் தெரிந்தவர்கள் உபாகர்மாவை ஸ்ராவணம் என்றே சொல்வது இதனால்தான். இப்படியாக ரிக்வேதிகளுடைய உபாகர்மாவுக்கு அவிட்ட சம்பந்தமே இல்லை. ஆனாலும் தக்ஷிணத்தில் யஜுர்வேதிகளே பெரும்பாலாய் இருப்பதால் அவர்கள் கொடுத்த ஆவணியாவட்ட பெயரையே ரிக்வேதிகளும் தங்களுடைய உபாகர்மாவுக்கும் சொல்கிறார்கள். இப்போதும் சில வருஷங்களில் ஸ்ராவண மாச பௌர்ணமி ஸ்ரவண நட்சத்திரத்திலேயே வருகிறது. அப்போது ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய 2 பேருக்கும் ஒரே நாளில் உபாகர்மா வருகிறது. சாமவேதிகள் இதற்கு ஒரு மாசம் தள்ளி, அதாவது ஆவணி அமாவாசையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரை உள்ள ஒரு மாத காலமாகிய பாத்ரபத மாசத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் உபாகர்மா செய்கிறார்கள். அநேகமாக அது பிள்ளையார் சதுர்த்தியாகவோ அல்லது அதற்கு ஒரு நாள் முன்னே பின்னேயோ இருக்கும். ஹஸ்தமும் பஞ்சமியும் ஒன்று சேர்ந்திருந்தால் விசேஷம் என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. ஸ்ராவண மாச பூர்ணிமையும் ஸ்ரவணமும் தப்பாமல் சேர்ந்தே வந்த அக்காலத்து பாத்ரபத மாசத்தில் ஹஸ்தம் பஞ்சமியிலேயே வந்திருப்பதாக தோன்றுகிறது. தற்போது அது அநேகமாக பிள்ளையார் சதுர்த்தி அன்றோ அல்லது அதற்கு முன் தினமான திருதியையாகவோ வருகிறது. உபாகர்மம் என்பதே இப்போது பல பேருக்கு தெரியாத வார்த்தை. அதாவது தாங்கள் என்ன வேதம் என்பது கூட அநேகம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தவர்களில் பெரும்பாலாரும் அது பழைய பூணூல் சிக்கு பிடித்து அழுக்காகிவிட்டதே என்று புது பூணல் மாற்றிக்கொள்கிற ஒரு நாள் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் பூணூல் மாற்றிக்கொள்வது என்பது உபாகர்மாவிலே ஒரு சின்ன அங்கம்தான். உபாகர்மா என்பது அந்த ஒரு நாளோடு போகாமல் அடுத்த 5-6 மாசங்களான ஒரு டேர்முக்கு ஆரம்ப நாளாக இருப்பதாகும். கல்வி திட்டத்தில் கால அளவைகள் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.